வாசுதேவ கிருஷ்ணரின் தங்கை சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. திருமணத்திற்கு பிறகு இருவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். அர்ஜுனன் குருகுல நாட்களில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் தனது மனைவி சுபத்திரையிடம் சொல்கிறார். சுபத்திரையும் மிகவும் ஆர்வமாக கேட்டுக்கொள்கிறார். வாசுதேவ கிருஷ்ணன் தனது தங்கை சுபத்திரை கர்ப்பமாக இருக்கும் சமயத்தில் போர்க்களத்தில் வகுக்கும் மிகவும் கடினமான சக்கர வியூகம் அமைப்பது எப்படி அர்ஜுனன் கற்றுக்கொண்டார் என்ற கதையை சுபத்திரையிடம் சொல்கிறார். ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த சுபத்திரை பிறகு அசதியின் காரணமாக கொஞ்ச நேரத்திலேயே உறங்கிவிடுகிறார். ஆனாலும் அதை கவனிக்காத கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சுபத்திரையின் வயிற்றில் இருந்த குழந்தை இதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை சக்கர வியூகத்தில் எப்படி நுழைவது என்று கற்றுக்கொள்கிறது. அப்பொழுது தங்கையான சுபத்திரை தூங்கிவிட்டார் என தெரிந்து கொண்ட கிருஷ்ணர் சக்கர வியூகத்தில் இருந்து எப்படி வெளியேறுவது என்ற ரகசியத்தை சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். கொஞ்ச நாட்கள் கழித்து சுபத்திரைக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு அபிமன்யு என்று பெயரிடுகின்றனர். அபிமன்யுக்கு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அனைத்து பயிற்சிகளையும் சொல்லிக் கொடுக்கின்றனர். அபிமன்யு தனது தந்தையான அர்ஜுனன் போலவே வில்வித்தையிலும் சிறந்து விளங்குகிறார். பாண்டவர்களின் வனவாசத்தின் போது தன் தாயுடன் துவாரகையில் வசிக்கிறார் அபிமன்யு. அதே சமயம் அர்ஜுனன் தனது கடைசி ஒரு வருட வனவாசத்தின் போது யாரும் கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக விராட நாட்டிற்கு போய் அந்நாட்டு இளவரசிக்கு நாட்டியம் சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது அந்நாட்டு மன்னனுக்கு பல உதவிகளையும் செய்கிறார். இதனால் மனமகிழ்ந்து போன மன்னன் தனது மகள் உத்தராவை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கின்றார். அர்ஜுனன் அதை மறுத்து அந்நாட்டு இளவரசி உத்தராவை தனது மகன் அபிமன்யுக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கின்றார். அபிமன்யு திருமணத்திற்கு சம்மதிக்க இளம் வயதிலேயே திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெற்ற சில மாதங்களிலேயே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் அறிவிக்கப்படுகிறது. போரில் தனது தந்தையான அர்ஜுனனுக்கு உதவி செய்ய நினைக்கின்றார் அபிமன்யு. தனது 16 வயதில் போரில் பங்கு பெறுகிறார் அபிமன்யு. போரில் பல சாகசங்களை செய்கிறார். யாரும் வெல்ல முடியாது என்று நினைத்த பீஷ்மரோடு போர் புரிந்து பீஷ்மரையே ஆச்சரியப்பட வைக்கிறார். கௌரவ படைகளுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றார் அபிமன்யு. குருஷேத்திர போரின் 13வது நாள் அர்ஜுனன் வேறு பக்கமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே சமயம் கௌரவர்களின் குருவாகிய துரோணாச்சாரியர் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் மட்டுமே சக்கர வியூகத்தை உடைக்க தெரியும் என்பதை அறிந்து தனது பக்கத்தில் உள்ள படைகளுக்கு சக்கர வியூகத்தை அமைக்கப்பட உத்தரவிடுகிறார். இந்த நிலையை கண்டு தடுமாறிய யுதிஷ்டிரர் சக்கர வியூகத்தை உடைக்கவில்லை என்றார் தமது படைகளுக்கு பெரிய சேதம் உண்டாகும் என அபிமன்யுவிடம் தெரிவிக்கின்றார். அதற்கு அபிமன்யு, எனக்கு சக்கர வியூகத்தில் செல்ல முடியும், ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது. எப்படி வெளியே வருவது என்ற ரகசியம் எனக்கு தெரியாது. உயிர் போவதை பற்றி கவலை இல்லை, ஆனால் இந்த படைகளை என்னால் தனியாக சமாளிக்க முடியாது என்கின்றார். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்த யுதிஷ்டிரர், மகனே, நீ தனியாக இருக்க மாட்டாய். உன் பின்னால் நாங்களும் இருக்கின்றோம். நீ வியூகத்தில் நுழைந்தவுடனேயே நாங்களும் உன்னை தொடர்ந்து வருவோம். நமக்கு வெளியேறும் ரகசியம் தெரியவில்லை என்றாலும் கூட அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சண்டையிட்டு எப்படியும் வெளியே வருவதற்கு முயற்சி செய்வோம் என்று சொன்னார். சரி என்று சம்மதித்த அபிமன்யு முன்னேறி சென்று மிக எளிதாக சக்கர வியூகத்தில் நுழைந்து விட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட கௌரவர்கள் மற்றவர்கள் நுழையும் முன்னரே பாதையை அடைத்து சண்டையிடத் தொடங்கினர். இதனால் அபிமன்யு தன்னந்தனியாக மாட்டிக்கொள்கிறார். அவரை சுற்றி துரோணர், துச்சாதனன், கர்ணன் என்று பெரும்படை சண்டையிட்டாலும் அவர் ஒருவராக நின்று தைரியமாக போரிடுகிறார். ஒரு கட்டத்தில் அபிமன்யு வீரத்தை பார்த்து துரோணாச்சாரியாரே புகழ்ந்து பேச கோபப்பட்ட துரியோதனன் அபிமன்யுவை கொல்வதற்கு உத்தரவிடுகின்றார். அனுப்பப்பட்ட வீரர்களோடு மிகவும் உற்சாகமாக அபிமன்யு சண்டையிடுகிறார். ஒரு கட்டத்தில் தான் பயணித்த தேர் உடைந்து போக அந்த சக்கரத்தை கொண்டு எதிரிகளை துவம்சம் செய்கின்றார். துச்சாதனின் மகன் அனுப்பப்பட அவரோடு நேருக்கு நேர் நின்று சண்டையிடுகிறார் அபிமன்யு. இதை பார்த்த துரியோதனன் கர்ணனிடம் அபிமன்யுவை கொல்லும்படி கேட்டுக்கொள்கிறார். உடலில் பல இடங்களில் காயங்கள் உண்டான நிலையிலும் தைரியமாகவும் பயமில்லாமலும் போரிட்டு கொண்டிருந்த அபிமன்யுவை துரியோதனின் ஆணைக்கு இணங்க வேறு வழியே இல்லாமல் அபிமன்யுவை மிகவும் வருத்தத்துடன் கொள்கிறார் கர்ணன்.
எதற்கும் துணிந்து தனி ஒருவனாக நின்று அத்தனை படைகளையும் துவம்சம் செய்த மாவீரனின் கதை அந்த நாள் முடிவு பெற்றது.